வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்கின்ற முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார். அதே மாதிரி மகளிர் வளர்ச்சிக்காக மகளிர் விடியல் பயண திட்டம், மகளிருடைய கல்வி உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம், மாணவருடைய கல்விக்காக தமிழ் புதல்வன் திட்டம், குழந்தைகளுடைய கல்விக்காக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மகளிருடைய பொருளாதார உரிமைக்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு இப்படி பல முற்போக்கான திட்டங்களின் காரணமாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு, நம்மளுடைய மாநிலம்தான் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் காத்திருக்கின்றோம். இந்த அரசு என்றைக்கும் மக்களோடு, உங்களோடு பக்கபலமாக உங்களுக்கு துணையாக இருக்கும்.